Hi friends, நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அதனுடைய பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்றைக்கி அதில் பார்ட் 2 அதில் உள்ள மிச்சத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஏபிஜிபி இந்த கான்செப்ட் பொறுத்த வகையில் ஆல்ரெடி பேசிக்கான சீக்வன்ஸ்னால் என்ன, சீரீஸ் அதாவது தொடர் வரிசை, அப்புறம் ஏபிஜிபி இதெல்லாம் என்ன, அதுக்குள்ள ஃபார்முலாஸ் என்ன ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஃபஸ்ட் பார்ட்டில். ஸோ அதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல அதுதான் இதோட பேசிக்ஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்துள்ள மிச்சம் உள்ள ஸ்பெஷல் சீரீஸ் அப்படின்ற டாப்பிக்கை இங்கே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் சீரீஸ் அந்த டாபிக் பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் சீரீஸ் அந்த இதில் உள்ளதில் மெயினாக உங்களுக்கு ஒரு ஃபார்முலாஸ் தான். அதில் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நீங்கள் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபார்முலாஸை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், படிக்கணும். பாருங்கள், சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 7 நேச்சுரல் நம்பர்னால் என்ன, இயல் எண்கள். முதல்ல இருக்கக்கூடிய n இயல் எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, படிக்கும் பொழுது ஃபார்முலாவை மட்டும் என்றைக்குமே படிக்காதீங்க. முன்னாடி இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக படிங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்றதை அடுத்து நீங்கள் பின்னாடி இப்போ நம்ம சம் பார்ப்போம் இல்லையா, அப்போ தெரியும். நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல என்ன தப்பு வரும்ன்றதையும் நான் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 1 + 2 + 3 + up to n ஈக்குவல் டு என்னது, n × n + 1/2. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அடுத்தது பாருங்கள், சம் ஆஃப் ஆட் நேச்சுரல் நம்பர். இப்போ முதல்ல நம்பர் n நேச்சுரல் நம்பருக்கு மட்டும் பார்த்தோம். இப்போ n ஆடுனா ஒற்றைப்படை நண்பர்கள். அதுக்குள்ள அது ஃபார்முலா பாருங்கள், 1 + 2 + 3 up to 2n - 1 = n². அடுத்தது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஈவன் நேச்சுரல். அடுத்தது இரட்டைப்படை எண்கள். அதுக்கான ஃபார்முலா 2 + 4 + 6 up to 2n = n × n + 1. அடுத்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது முதல்ல என்ன பார்த்தோம், n நேச்சுரல் நம்பர் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா. இப்போ அந்த n நேச்சுரல் நம்பர் தான், ஆனால் அதுக்கு ஸ்கொயர் வந்தால் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப்படின்னு வருது இல்லையா, வர்க்கம், ஸ்கொயர்னால் வர்க்கம். அப்போ வந்தால் அதுக்கான ஃபார்முலா என்ன, 1² + 2² up to n² = n × n + 1 × 2n + 1 / 6. அடுத்தது பாருங்கள், சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்தது க்யூப்னா கணம். முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், n நேச்சுரல் நம்பர் பார்த்தோம். அடுத்து n² பார்த்தோம். இப்போது n நம்பருக்கு அதோட க்யூபு. அப்போ கணங்களின் கூடுதல் 1³ + 2³ + 3³ up to n³ = n × n + 1 / 2 the whole square. ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. சம் ஆஃப் சீரீஸ் இன் விச் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர், அதாவது 2 தொடர் உறுப்புகளுக்கு அதாவது டேர்ம்ஸுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த ஏபியுடைய சம் அதாவது கூடுதல் என்ன, n/2 × a + l. இது மட்டும் படிச்சுக்கோங்க போதும். இப்போ சம் பார்க்கலாம். அந்த மாடலை வச்சு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோன்றதை. இந்த அப்ளை பண்ணுற இடத்துல தான் மிஸ்டேக் வரும். ஃபார்முலா எல்லோரும் படிச்சிருவோம், அப்ளை பண்ணுற இடத்துல மிஸ்டேக் வரும். அது என்னன்றது இப்போ ஒவ்வொரு சம்மாக பார்க்கும் பொழுது நான் சொல்கிறேன். ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 + 2 + 3 up to 50 வரை கொடுத்துருக்காங்க. கூடுதல் காண்க. தமிழில் வழங்குவவங்க தமிழில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். 1 + 2 + 3 up to n. அதுக்கான ஃபார்முலா என்ன, n × n + 1/2. அது நமக்கு தெரியும். இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 50 இடத்துல n இடத்துல 15 கொடுத்துருக்காங்க. அப்போது n = இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 50. இது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டியூட் பண்ணால் 50 × 50 + 1/2. ஸோ அதை சால்வ் பண்ணால் 50 × 51/2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 25. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2175. இது சிம்பிள், ஈஸி, முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த சம் ஆஃப் 2 + 4 + 6 + up to 80. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, n ஈவன் நம்பர்ஸ். இது எல்லாமே என்ன நம்பர், ஈவன் நம்பரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, 2 + 4 + 6 up to 2n = n × n + 1. நீங்கள் மொட்டையாக n × n + 1 அப்படின்ற ஃபார்முலாவை மட்டும் படிச்சிங்கன்னா என்ன தப்பு வரும்ன்றதை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல என்னன்ற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, 18 இருக்குது. அப்போ நீங்கள் 18 எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் உங்களுக்கு தவறாக தான் வரும். ஏன்னு பாருங்கள், இதோட ஃபார்மேட்டே என்ன, 2 + 4 + 6 up to 2n
அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த 80ன்றத இதை படித்தா தான் நீங்கள் இதையும் கரெக்டாக எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல என்னென்னு எடுக்கணும், 2n = 80 அப்படின்னு தான் எடுக்கணும். n = 80 கிடையாது. அப்போ இந்த 2வையும் 18 கேன்சல் பண்ணால் 40. அப்போ இந்த சம்மில் என்னோட வேல்யூ நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 40. அப்போ புரியுதா? நீங்கள் வந்து இது சிம்பிளான சம் தான், சும்மா சின்ன சின்ன ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. இந்த ஸ்பெஷல் சீரீஸை பொறுத்த வகையில் ஜஸ்ட்டு ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொல்லும் போதும் அதை மெயினாக சொன்னேன், இதை படித்து படிங்கன்னு. அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம n = 40 அது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அந்த ஃபார்முலாவில். அப்போ 40 × 40 + 1 ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன, 1640. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 + 3 + 5 + up to 55 வரை கொடுத்துருக்காங்க. இது என்ன நம்பர், ஆட் நம்பர். ஈவன் நம்பர் வச்சு ஒரு சம் பார்த்தாச்சு, அடுத்த ஆட் நம்பர். இப்போ அதே மாதிரி தான் அந்த இடத்துல என்ன இருக்குது, 55. n = 55 எடுக்கலாமா? நமக்கு ஆட் நம்பரோட ஃபார்முலா வந்து n². அப்போ n = 55 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். கரெக்ட் ஆன்சர் வருமா? வராது. அப்போ என்ன செய்யணும், ஃபார்முலா வந்து இது ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக நீங்கள் போட முடியும். அப்போ இந்த இடத்துல கடைசி டைம் என்னென்னு இருக்குது நமக்கு ஃபார்முலா பொறுத்த வகையில், 2n - 1 = இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, 55. இதை நீங்கள் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ 2n = -1 இங்கே வந்தால் என்ன ஆயிரும், +1. அப்போ 55 + 1. அப்போ n = 56/2 அப்படின்னு வரும். தான் இருக்கு இல்லையா, வரும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன, 28. சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ என்னோட வேல்யூ இங்கே என்ன, 28. இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ n² தான் நமக்கு ஃபார்முலா. அப்போ n² = 28² ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 784. சிம்பிளான சம் தான். சின்ன மிஸ்டேக்கில் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா தப்பாயிடும். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த சம் ஆஃப் 1² + 2² up to 19² கொடுத்துருக்காங்க. இது ஸ்கொயர். அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன, n × n + 1 × 2n + 1 / 6. இங்கே ஆல்ரெடி n தான் கொடுத்துருக்காங்க ஃபார்முலாலேயே, அதனால் பிரச்சனை இல்லை. nன்ற இடத்துல அப்போ 19 இருக்குது. அப்போ n = 19. அப்போ அது அப்படி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணோன்னா இங்கே 20, இங்கே 39, அது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 2470. அடுத்தது ஃபைண்ட் த சம் ஆஃப் 1³ + 2³ up to 16³. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். ஃபார்முலா என்ன, க்யூப் வச்சு வந்தால் n × n + 1 / 2 the whole square. இந்த இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது, சம்லையும் என்ன கொடுத்துருக்காங்க, n = 16 கொடுத்துருக்காங்க. ஸோ n = 16. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 16 × 16 + 1/2 the whole square. ஸோ அதை இங்கே 8 வந்துடும், இங்கே ஆட் பண்ணால் 17, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ண ஆன்சர் 18,496. அவ்வளோதான். அடுத்தது எக்ஸாம்பிள், இஃப் 18, a, b, -3 are in arithmetic progression, then what is the value of a + b? அதாவது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கொடுத்துட்டாங்க, கூட்டுத்தொடர் வரிசையை கொடுத்துட்டாங்க. அது என்னவா, 18 a, b - 3 இதுதான் அந்த கூட்டுத்தொடர் வரிசை. இதில் a + b யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இது ஈஸி தான், ஆனால் இதில் என்ன தப்பு வரும்ன்றதை இப்போ பாருங்கள். இன்கேஸ் இங்கே XOன்னு கொடுத்துருந்தா கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஏபின்னு கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். சிலருக்கு தப்பு வர வாய்ப்பு இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க கிவனை வச்சு நீங்கள் இங்கே எடுத்து எழுதுங்க. ஏவோட வேல்யூ என்ன, 18, எல் லாஸ்ட் வேல்யூ அப்போ -3, என்னுக்கு இங்கே 4 டேர்ம் இருக்கா, 1 2 3 4, அப்போ 4, அப்போ n = 4. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, n = L - a/d + 1. நேற்று நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலா இப்போ எழுதியாச்சு. இப்போ இதில் என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிதான். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னாகும், 4 = -3 - 18/2 d + 1. அப்போ இதை இங்கே கொண்டாந்தீங்கன்னா 4 - 1 என்ன ஆயிரும், 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டீங்கன்னா -21. ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா d = -21/3 வரும். அடிச்சிங்கன்னா -7. அதுக்கப்புறம் டி கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும். டியோட வேல்யூ தெரிஞ்சுட்டு, டியோட வேல்யூ ஏவோட வேல்யூன்னு தெரிஞ்சுட்டு, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏபி. நீங்கள் இந்த ஏவோ அந்த ஏவோ ஒன்று தானே அப்படின்னு நினச்சி போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஸோ இந்த ஏ வேறு, அந்த ஏ வேறு. நமக்கு இது ஃபார்முலா படி உள்ள அந்த கூட்டுத்தொடர் வரிசைனா முதல் உறுப்பு. இந்த இடத்துல ஏன்றது எதை நமக்கு
மென்ஷன் பண்ணுது? முதல் உறுப்பு ஃபஸ்ட்டு டேர்முன்றதான் மென்ஷன் பண்ணுது. அப்போ நீங்கள் இதை டைரெக்டாக ஏயோட வேல்யூ இதை எடுத்துகிட்டு டி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு ஆன்சர் போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். புரிஞ்சுதா? அப்போது இங்கே நம்ம என்ன செய்யணும்? ஏ ஈக்குவல்ட்டுன்ற வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதை பொறுத்த வகையில் இது என்ன ஃபார்மேட்? ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d ஏ ப்ளஸ் 3d இந்த ஃபார்மேட்டு தான். அது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஏவோட வேல்யூ 18, ஏ ப்ளஸ் டியோட வேல்யூ ஏ ப்ளஸ் 2dயோட வேல்யூ பி, ஏ ப்ளஸ் 3dயோட வேல்யூ -3. இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. அப்போது நமக்கு இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஏபி. ஏயோட வேல்யூ இந்த இடத்துல என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஏ ப்ளஸ் டி. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ஏயோட வேல்யூ நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க? 18 தெரியும். டி வேல்யூ நம்ம -7 கண்டுபிடிச்சோம். அப்போ ஏயோட வேல்யூ இதுலேருந்து என்ன கிடச்சிருக்கு? 11. இதுதான் ஏயோட வேல்யூ. நீங்கள் 18 போட்டிங்கன்னா தப்பாயிரும். அடுத்து பின்றது எந்த இடத்துல இருக்குது? ஏ ப்ளஸ் 2dயோட இடத்துல இருக்குது. அப்போது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2d. ஏயோட வேல்யூ 18 கொடுத்துருக்காங்க. மைனஸ் டியோட வேல்யூ ப்ளஸ் 2 இன்ட்டு டியோட வேல்யூ -7. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -17 வந்துடும். ஆட் பண்ணும் பொழுது 4. அப்போ பியோட வேல்யூ என்னது? 4. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி. அப்போ 11ஐயும் 4ஐயும் ஆட் பண்ண ஆன்சர் 15. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியானதாக இருக்கும். சின்னதாக ஏதாவது ஒரு டெஸ்ட் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அவசரத்தில் அது தப்பாயிடும். ஸோ எதுனாலும் கொஞ்சம் புரிஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அந்த மிஸ்டேக் வராது. இப்போ அடுத்தது இதுலேருந்து நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். சீரீஸில் உள்ளது. இந்த 3 கொஷினையும் சால்வ் பண்ணுங்கள். தமிழில் உள்ளவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குது. எல்லாமே பார்க்கறதுக்கு நம்பர் பெருசாக இருக்கான்னு நினைக்காதீங்க. அதே ஃபார்முலா தான், சின்னதான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாலே அந்த மாதிரி சின்ன டெஸ்ட்டு தான் இருக்கும். ரொம்ப ஈஸி. ஸோ சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.